ஜெம்பக்தி ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். பொதுவாகவே நாம் வலம் என்பதற்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்போம். எதை கொடுத்தாலும் வலது கையால் கொடுப்பது, வலது காலை எடுத்து வைத்து வா என்று புதிதாக திருமணமான மணமகளை வீட்டிலத்திற்கு அழைப்பது என்று வலதுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். வலப்பக்கத்திற்கு கவியரசர் கண்ணதாசன் கூட அற்புதமாக தன்னுடைய அர்த்தமுள்ள இந்து மதத்திலே சொல்லியிருப்பார், பூமியே வலப்பக்கமாக சுற்றுகின்றது. ஆகவேதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாவற்றையும் அறிந்து இந்த வலப்பக்கத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று அர்த்தமுள்ள இந்து மதத்திலே மிக அழகாக சொல்லியிருப்பார். ஆக புதியதாக திருமணம் முடிந்து வீட்டுக்கு வருகின்ற மணமகளை வலது காலை எடுத்து வைத்து வர சொல்கின்றோம். புதிய வீட்டுக்கு செல்லும் போது வலது காலை எடுத்து வைத்து உள்ளே வா என்று சொல்வதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி சிந்திப்போம். நமது முன்னோர்கள் வலதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்துள்ளனர். வலது பக்கம் திரும்பி எழ வேண்டும், வலது கால் வைத்து உள்ளே நுழைய வேண்டும், வலது கையால் உணவருந்த வேண்டும். இவ்வாறு வலதுக்கு மிக மிக முக்கியத்துவம் இருந்து வருகின்றது. இடது கையால் தண்ணீர் குடிக்கும் குழந்தைகளையும் பாட்டிமார் கண்டிப்பது உண்டு. வலது பக்கத்தால் செய்யப்படும் செயல்களும் வெற்றி பெறும் என்ற எண்ணமும் மனதில் கொண்டிருக்கின்றோம். சாதாரணமாக ஒருவர் நமக்கு பணம் கொடுக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவற்றை நாம் வலது கையால் தான் பெற்றுக்கொள்வோம். இடது கையால் பெற்றுக்கொண்டால் அவரே கூறுவார், வலது கையால் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று. இப்படி ஒரு மனிதனை சோதனை செய்து பார்க்கும்போது அவனது வலது பாகத்து முக்கிய நரம்புகளின் செயல்பாடுகள் அவனை கூடுதல் கடமைகளை செய்ய வல்லவனாக்குகின்றன என்று அறிவியல் கூறுகின்றது. அதாவது வலது பாகத்தால் திறமையுடன் செயல்படலாம் என்று பொருள். மனநிலையும் வலது பக்கத்தை சார்ந்திருக்கின்றது. வலது கால் வைத்து பிரவேசித்து அதே போல் வெளியேறுவதும் சுபலட்சணம் என்று கருதுகின்றோம். மனு சாஸ்திரமும் இதை ஆமோதிக்கின்றது. மனிதன் ஒரு சமுதாய விலங்கு. அதாவது மனிதனால் ஒருபோதும் தனிமையில் வாழ முடியாது. அப்படி வாழ்வதும் வாழ நினைப்பதும் விதிவிலக்காக கொள்ளலாமே தவிர பெரும்பாலோர் அப்படி இருக்க முடியாது. சமூகமாக கூடி வாழ்வதற்காகத்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான். 10 பேர் இருக்கின்ற ஒரு சபையில் எல்லோருக்குமான கட்டுப்பாடுகள் உண்டு. தனி மனித சுதந்திரம் என்ற பெயரில் 4 பேர் முன்னால் நாம் மட்டும் ஒரு தனித்த செயலை செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. அப்படி செய்வதனால் பொது அமைதி கெட்டுவிடும். இதனால்தான் நமது முன்னோர்கள் நீதியை பொது நீதி, தனி நீதி என 2 பகுதிகளாக பிரித்து நமக்கு தந்தார்கள். உலக பொதுமறை தந்த வள்ளுவன் கூட உலகத்தவரோடு ஒட்டி உறவாடி செல்லாதவன் பலவிதமான கல்வியை கற்றிருந்தாலும் பயனில்லை என்று கூறுகின்றார். 4 பேர் ஒரு பாதையில் போகும்போது நாமும் அதை கடைபிடிக்க வேண்டும். தனிப்பாதை போட நினைத்தால் தடுமாற வேண்டிய சூழல் வரும். நாம் வாழுகின்ற இந்த பூமி வலப்புறமாகவே சுற்றுகின்றது. இதனோடு சேர்ந்து மற்ற கிரகங்களும் வலமுகமாகவே நகர்கின்றன. அதை போலவே உலகம் போகின்ற பாதையில் சேர்ந்து இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்தி வலியுறுத்தி காட்டுவதற்காகவே வலது காலை எடுத்து வைத்து வா என்று சொன்னார்கள். ஆக உலகத்தவர் எந்த வழியில் செல்கின்றார்களோ அந்த வழியிலேயே செல்வதுதான் நம்முடைய மனித தர்மமாகும். இந்து சமுதாயம், இந்து தர்மமானது எதையுமே ஆராய்ந்து சொல்லியிருக்கின்றது. ஆகவே இந்து தர்மப்படி நாம் நடந்தால் நம் வாழ்விலே துயர் என்பதே கிடையாது. ஆகவே நம்முடைய தர்மம் சொல்லியிருக்கின்ற வழியிலே நாமும் அதன் வழியிலேயே நடப்போம், சிறப்பாக வாழ்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.